தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில வீடியோ தொகுப்பில் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட், அதாவது டிஆர்பி எக்ஸாம் 2025 123 கேள்விகளை கடந்த 2 எபிசோடில் பார்த்தோம். இப்போ 124வது கேள்வி பார்க்க போகிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபோரம் இன் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்? மைக்ரோசாஃப்ட் அக்சஸின் படிவத்தின் நோக்கம் என்றால் தரவு தளத்தின் தரவை உள்ளிட்ட அல்லது காண்பிக்க அல்லது கட்டுப்படுத்த என்பதுதான் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் படிவத்தின் நோக்கம். தட் மீன் டு இன்புட், டிஸ்பிளே ஆர் கண்ட்ரோல் டேட்டா இன் அ டேட்டாபேஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ். 124க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 125 பாருங்க. ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் எ கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன் that organize data into row and column, allowing for calculation, analysis and storage of information. Spreadsheet, அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் என்பதுதான் தரவை வரிசைகள் மற்றும் நெடுவரிசையாக ஒழுங்கமைக்கும் ஒரு கணினி பயன்பாடாகும். தரவை வரிசை மற்றும் நெடுவரிசை ஒழுங்கமைக்கும் ஒரு கணினி பயன்பாடு தான் ஸ்ப்ரெட்ஷீட். அப்போ தகவலை கணக்கிடுதல், பகுப்பாய்வு செய்தல், சேமிப்பதை அனுமதிக்கிறது. அப்போ 125க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 126 which one is peripheral device? புறச்சாதனம் எது என்றால் பிரிண்டர். புறச்சாதனம் அவுட்டர்ல அச்சுப்பொறி என்பதுதான் புறச்சாதனம். 126க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 127 பார் which called non volatile memory? Secondary memory is also called non volatile memory. இரண்டாம் நிலை நினைவகம் நான் volatile memory என அழைக்கிறாங்க. அப்ப 128க்கு ஆன்சர் பி. 127க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 128 பாருங்க. which of this system software? விண்டோஸ் ஏ சாஃப்ட்வேர். விண்டோ வந்து சாஃப்ட்வேர். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டோ, எக்ஸெல்லோ, பவர் பாயிண்டோ அதெல்லாம் சிஸ்டம். இது வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் சிஸ்டம் எதுனா விண்டோ. எது அமைப்பு மென்பொருள்? விண்டோஸ். 128க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 129 the distance of star from earth. ஸ்டார் ஃப்ரம் எர்த்தை எப்படி எக்ஸ்பிரஸ்னா லைட் இயர், ஒளியாண்டு. புவியிலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் தூரம் ஒளியாண்டில் கணக்கிடப்படுகிறது. 129க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 130வது கொஸ்டின் which of the following is a major ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடுனா மேட்டூர். மேட்டூர்ல தான் பின்வற்றில் தமிழ்நாட்டில் முக்கிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். துங்கபத்திரலாம் கிடையாது இல்லையா? மேட்டூர். The 10th 5-year plan growth target 8%. 10வது 5-ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%. ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 132 which one of the following not an industrial development agency? அப்ப டிட்கோனா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வேற சிட்கோனா ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வேற சிப்காட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன். ஆனா அதுல மெப்ஸ் என்பது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். அப்ப நாட்னு கேட்கிறா. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வற்றில் எது தொழில் மேம்பாட்டு நிறுவனம் அல்லனா மெப்ஸ். தாம்பரத்தில் இருக்கிற மெப்ஸ் இஸ் நாட் ஏ தொழில் மேம்பாட்டு நிறுவனம் அல்ல. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸிங் ஜோன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 131 ஜாயிண்ட் சிட்டிங் ஆன் டவுரி ப்ரொஹிபிஷன் பில் 1950 எப்போ நடந்துச்சுன்னா 6th and 9th May 1961. அதாவது இதுவரை வரலாற்றில் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல 3 முறை ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. இரு அவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்காக கூடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் பில், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் போட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் பில் 1959 6th and 9th May 1961 ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. ஆன்சர் வாஸ் 133க்கு டெல்லி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வரதட்சணை ஒழிப்பு சட்ட மசோதா 1959 தொடர்பான கூட்டங்களின் எந்த தேதியில் நடைபெற்றனா 6 மற்றும் 9 May 1961. 133க்கான ஆன்சர் சி. சாரி, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அக்யூர்டு கேரக்டர் வாஸ் லாமார்க். சேர்த்து கொள்ளப்பட்ட பண்புகள் மரபாக என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் தான் லாமார்க். 134க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 135 லாஸ்ட் 5-year பிளான், அதாவது 12th 5-year பிளான். அதான லாஸ்ட் 5-year பிளான்
2012 to 17 12th 5-year plan 2012 to 2017 அதாவது மன்மோகன் சிங் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் தான் பிளானிங் கமிஷன் சேர்மன். டெப்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் யாருன்னா மான்டேக்ஸுக்கு அலுவலியாக இருந்தார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க, அதை மாற்றி நிதி ஆயோக்குன்னு மாற்றினாங்க. அப்போ லாஸ்ட் 5-year பிளான் 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 to 2017 135க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் 12வது 5 ஆண்டு திட்டம். அப்போ முதல் வந்து 1951 இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா 2017 வரையும் கொண்டு வந்தா. அப்போ 2012வது திட்டம் தான் 2012 to 17. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 136 ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஒளியியலின் தந்தை யாருன்னா நரீந்தர் கபானி. ஒளியியலின் தந்தை ஃபைபர் ஆப்டிக்ஸ் நரேந்தர் கபானி. 136க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 137 த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட்னா யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் தான் அரசியலமைப்பு என்ற கருத்து முதலில் எந்த நாட்டில் உருவாச்சுன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடு. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 130 பாஸ்கல்லா எதில் பயன்படுத்தினா ஹைட்ராலிட்டிக் லிஃப்ட். வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சிஸ்டம், ப்ராசஸிங் ஹெவி பண்டல். அப்போ மூணுமே கரெக்ட், ஆல் த அபோவ் இல்லையா. பாஸ்கல் விதி நீரியல் உயர்த்தியில், தடை அமைப்பில், கனமான பொதிகளை அழுத்தத்தில். அப்போ மேற்கண்ட அனைத்தும் கரெக்டு, பாஸ்கல் விதி பயன்படுத்துகிறாங்க. 138க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 139 ஃபர்ஸ்ட் போர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பிரிட்டிஷ் இன் இந்தியா 1640 சென்ட் ஜார்ஜ் போர்ட் சென்னை இல்லையா. சென்ட் ஜார்ஜ் கோட்டை இன்னைக்கு தமிழகத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை. 1640 வில்லியம் கோட்டை வந்து 1800களில். ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்த ஆக்ரா கோட்டையெல்லாம் வந்து யாரு ஆக்ரா கோட்டையை கட்டினதெல்லாம் ஷாஜகானெல்லாம் கட்டுறாரு, ஜஹாங்கீர். அப்போ வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் அண்டர் விச் த திருச்சிராப்பள்ளி பேர்ட் பார்க் வாஸ் பில்ட்? நமக்கு நாமே ஸ்கீம். 140 திருச்சிராப்பள்ளி பறவைகள் பூங்கா கட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் நமக்கு நாமே திட்டம். 141 ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கணேஷ் வாசுதேவ் மவுலங்கர். முதல் லோக்சபா சபாநாயகர்னா ஜிவி மாவுலங்கர். இவர் தான் தொடர்ந்து 2 முறை இருக்கிறார், ஜிவி மாவுலங்கர். டயாபெட்டிக்ஸ் த மோஸ்ட் காமன் டிஸார்டர் அசோசியேட்டட் வித் pancreas. pancreas ஒன்லி தான் குறிப்பா கல்நேயம் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. சக்கரனை பொதுவாக எந்த உறுப்புடன் தொடர்புனா கணையம், கணையத்தோட தொடர்புடையது. அங்கதான் கணையத்தில் சுரக்கிற ஆல்பா அண்ட் பீட்டா செல். ஆல்பா செல்லு குளுக்கோகானையும் குளுக்கோகான், வேற வந்து பீட்டா செல் வந்து பார்த்தோன்னா இன்சுலினையும் சுரக்கும், இன்சுலின். அப்போ ரத்தத்தில் அதிக அளவு, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் கன்வெர்டட் டு குளுக்கோஸா மாறும். அப்போ ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை தான் நம்மளுக்கு சர்க்கரை நோய். அப்போ அதில் குறிப்பாக கணையமோட பேன்கிரியாஸ், ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ், அல்லது ஆல்பா பீட்டா செல். ஆல்பா செல் குளுக்கோகானையும், பீட்டா செல் இன்சுலினையும் உற்பத்தி செய்யும். அப்போ சர்க்கரை நோய் பொதுவாக கணையத்துடன் தொடர்புடையது. பாலியூரியா, பாலிபேஜியா, பாலிடிப்சியா, குளுக்கோஸ் யூரியா. குளுக்கோ யூரியா அதிகமான யூரினில் நம்ம குளுக்கோஸை வெளியேற்றுறது, அதிகமாக பசிக்கிறது, அதிகமாக தண்ணி குடிக்கிறது, அதுக்கு அதிகமாக யூரின் வெளியேற்றுறது, இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள். அடுத்த கொஸ்டின் 140 விச் இயர் வாஸ் ஜாலியன்வாலா பாக் மேஸ்கர் ட்ராஜடி? ஏப்ரல் 13 ஏப்ரல் 13 1919 ஜாலியன்வாலா பாக் மேஸ்கர் ட்ராஜடி. ஜாலியன்வாலா பாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தான் நடக்குது, 1919 ஜாலியன்வாலா பாக். 143க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measured values called precision. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருக்கம் நுட்பம் என அழைக்கப்படுகிறது. 144க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 145 1865 ராமலிங்க சுவாமிகள் எஸ்டாப்ளிஷ் வேத சமரச சங்கம் இல்லையா. 1800 சமரச சுத்த வேத சன்மார்க்க சங்கத்தை ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட முதலாம் ஆடினேன். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார்.
ஆரப்பா பவுண்ட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் ராவி இன்னைக்கு எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு ராவி. அதாவது ஆரப்பாவும் மொகஞ்சதாரும் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ராவி பாகிஸ்தான். அரப்பா எந்த நதினா ராவி நதிக்கரையில. 147 கொடுக்கப்பட்ட எழுத்துக்களின் வரிசையில் தலைக்கீழ் வரிசையில் எழுதப்பட்டால் வலதுபுறத்திலிருந்து 8வது எழுத்துக்கு இடதுபுறத்தில் 7வது எழுத்து எது இருக்குன்னா எம் இருக்குமா? அது 148 பார். ஒரு தாயின் மற்றும் மகளின் தற்போதைய வயது விகிதம் 7.1. இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க. 0, 6, 24, 60, 120, 210. சி கரெக்ட் ஆன்சர் வருது. 150வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட சொற்களை அகர வரிசைப்படி ஒழுங்கமைந்து முதலில் வரும் ஒன்றை டிக் செய்யணும்னா செயின் அகர வரிசையில் ஏபிசிடி அகர வரிசையில் பண்ணோம்னா ஆன்சர் வந்து செயின் வரும். 150. 51 பாருங்க. ஒரு மனிதர் மேற்கு நோக்கி நிற்கிறார். முதலில் கடிகார முள் திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். பின்னர் அதே திசையில் மற்றொரு 180 டிகிரி திரும்புகிறார். பின்னர் எதிர் கடிகார முள் விசையில 250 டிகிரி திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்குன்னா தென்மேற்கு திசையை நோக்கி இருப்பாராம். 151க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்க கொடுத்திருக்கிற தொடர்ல ஒற்றை எண்ணுக்கு பின் உடனே வரும் ஒற்றை எண் எத்தனைனா 4 விட அதிகமா வருமா? 4 விட அதிகமா வரும். ஆன்சர் 152க்கு ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு திங்கட்கிழமைனா 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும்னா சனிக்கிழமை வருமா? 53க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. மீனிங்ஃபுல்ல ஃபர்ஸ்ட் வந்து இல்னஸ். இல்னஸ்னா நம்மளுக்கு நோய் வந்தா நம்ம அடுத்து எங்க போவோம்? டாக்டர் கிட்ட போவோம். 2, 3. அதுக்கப்புறம் எங்க போவோம்? டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவரி ஆகும். 2, 3, 1, 4, 5. முதல்ல நோய், அதுக்கப்புறம் ஆலோசனை. நோய் வந்து மருத்துவர்கிட்ட போவோம். 2வது ஆலோசனை, சிகிச்சை, குணமடைதல். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வார், டெத், ஸ்மோக்னா பொல்யூஷன். போர் மரணத்தையும் புகை வந்து மாசுபாடை குறைக்கும். 156 பாருங்க. ஒரு வகுப்புல மேலிருந்து 7வது இடத்துல மற்றும் கீழிருந்து 20வது இடத்துல ரோகன் இல்லைன்னா வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள்னா 32. 33ல அவர் இருக்கிற பொசிஷன் பண்ணா 32. ஓகே. ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தின் நேரம் கண்ணாடியில 2:30 மணி என்று தெரிகிறது. உண்மையான நேரம் என்னன்னா 9:30. டிஜிட்டல்ல 9:30. சூஸ் த ஆட் ஒன். பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடுக்க. 21, 36ல 49, 56. 36 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 7ஆம் வாய்ப்பாடு 7, 3, 7, 21. அப்புறம் 7, 7, 49, 8, 7, 56. 36 வராது இல்லையா? அப்போ ஈஸியாக பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இங்கே கொடுக்குறதுல எம்என்னில் கண்ணாடியை வைத்திருக்கும் போது கொடுக்கப்பட்ட உருவத்தின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கானா ஆன்சர் வந்துங்க டி. 159க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 160ல ஏ பிளஸ் பி என்பது ஏ பி இன் மகன் என்று பொருள். ஏ மைனஸ் பி என்பது ஏ பி இன் கணவர் என்று பொருள். அப்போ ஏபி என்பது ஏ பி என் சகோதரி என்று பொருள். பின்னொற்றில் எது பி இன் தாய் மாமன் உறவை குறிக்கிறதுனா பி பிளஸ் பி அண்ட் ஆர் கியூ. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 160க்கு ஆன்சர் ஏ. 161 குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம் புல்டா என்ற பிரிங் ஆட் ஃபுட் எனவும் புல்ட்ரையர் ஷாப் ஃபுட் இஸ் குட் எனவும் டாக்டா சோப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறிப்பிட்டால் ஃபுட்டு வந்து எதனா புல்ல குறிக்குது. 161க்கான ஆன்சர் பி. 162 மிஸ்ஸிங் நம்பர். அடுத்த எண்ணை கண்டுபிடிங்க. 84, 64, 46, 30னா 16. அடுத்தது ஆப்போசிட். பகடையில் எதிர்முகங்கள். 1க்கு 6, 2க்கு 5, 3க்கு 4னா 3 மேலே கீழே என்ன இருக்குன்னா 4. 163க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் 2022 அவ்வெண்ணின் கூட்டுத்தொகை 91. 164க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 165 இப்போ த பெரிமீட்டர் சர்க்குலர் 44 சென்டிமீட்டர் தன் ரேடியஸ் எவ்வளோனா 7 சென்டிமீட்டர். 7 ஒரு வட்டத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர். அதன் ஆரம் ஏ என்பது சரி 7 சென்டிமீட்டர். 166 பாருங்க. 3, 5, 5, 6 மற்றும் 5, 2 ஆகிய முனைகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறினா 32 சதுர அலகுகள். 167 67 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:7:9 எனில் 8 ஆண்டுக்கு முன் அவருடைய ஒட்டுமொத்த வயது 50 எனில் அவர்களின் தற்போது வயது என்ன 16, 28, 36. 8 ஆண்டுக்கு பிறகு. ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 168 10% மற்றும் 5% தொடர்ச்சியான தள்ளுபடி சமமான தள்ளுபடி எவ்வளோனா 14.5. 168க்கு ஆன்சர் டி. 169 பாருங்க. ஏ ஒரு வேலையை 14 நாட்களை முடியும். பி 9 நாட்களை முடியுமா?
ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 1/6 முடிச்சிடுறாங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 170ல் 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் ரூபாய் 1130 எனில் அசல் எவ்வளோனா 16,000 ரூபாய். 170க்கான ஆன்சர் டி என்பது சரியான விட. அபிஷேக் 140 சட்டைகளையும் 250 கால் சட்டை முறையே 450 ரூபாய்க்கும் 550க்கும் வாங்குறார். அதில் 40% லாபம் பெற சட்டைகள் மற்றும் கால் சட்டை மொத்த சராசரி விற்பனை எவ்வளவு இருக்குன்னா ஆன்சர் வாஸ் சி 720 ரூபாய். 171க்கு ஆன்சர் சி என்பது சரியான விட. ஒரு நபர் 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகளை வாங்க 500 செலவழிக்கிறார். ஒரு மேசையின் விலை 50 ரூபானா நாற்காலி விலை 40 ரூபாய். அப்போ அவர் நாற்காலி மற்றும் மேசையின் விகிதம் எப்படி இருக்குன்னா 5:1. 5 நாற்காலினா ஒரு மேசை. ஆன்சர் வாஸ் 172க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர்னா அதன் பரப்பளவு 10x10 ஆன்சர் வாஸ் பி. 174 பாருங்க. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் முறையே 40 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி. இது 8:20:00 இருந்தா ஆன்சர் வாஸ் டி. ஒரே நேரத்தில் எப்போது மாறுனா 8:27 8:27 × 20 12 மணி. ஆன்சர் 174க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 175 பாருங்க. இரு கூம்புடைய கன அளவுகளின் விகிதம் 2:3. 2 கூம்புகளின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:3². டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 176 கீழ்கண்ட வரிசையில் 3/4 விட பெரிய மற்றும் 5/6 விட சிறிய பின்னம் எதுனா 4/5. ஆன்சர் வாஸ் 176க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 177 பாருங்க. 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பரிமாணம் கொண்ட கனசெவகத்தின் மொத்த மேற்பரப்பு 94 சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் 177க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 178 பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு எவ்வளவு சதவீதம் % லாபம்னா 5% நட்டம் ஏற்படுதான். அப்போ அவர் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்னா அதோட அடிஷனலாக ஒரு 500 ரூபாய் 4775 வித்திருந்தாருன்னா அவருக்கு லாபம் கிடைக்கும். 178க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 179 ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. மையப்பகுதியில் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் உள்ளன. அதை சுற்றி ஒரு வட்ட நடைபாதை உள்ளதா. வெளிப்புற ஆரம் 10 மீட்டர், உள்ள ஆரம் 3 மீட்டர் இருக்கும். நடைப்பகுதியின் பரப்பளவு எவ்வளோனா 286 மீட்டர் கியூப். 179க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 180 பகை சொல். எந்த இலக்கணா பகைனாவே ஒரு செயலை குறிக்குது வினை சொல். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பகை சொல் எந்த இலக்கண பகுதியை சேர்ந்ததுன்னா வினை சொல். 180 எல்லோரையும் சமமாக காக்கும் அரசன் கடவுளுக்கு ஒப்பான். இது எகல சொன்னா திருக்குறள்ல சொல்லப்பட்ட மேற்கோள். 180 இணையிலை முப்பாலுக்கே நிலத்தை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். இணையிலை முப்பாலுக்கே வள்ளுவன் பெற்றதால் அது சொன்னது பாரதியார். அப்ப இணையிலை முப்பாலுக்கு நிலத்தை என்பது பாரதிதாசன். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தியார் 1969 வாங்குறார் இறந்த பிறகு. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசுராந்தியார் என்ற நாடக நூல் 1969. காந்தி ஜி.யு. போப் எழுதிய எந்த நூலை தம்மை கவர்ந்தாக சொன்னா தமிழ் கையேடு இல்லையா. இதுதான் காந்திஜி ஜி.யு. போப் எழுதிய எந்த நூலை தம்மை கவர்ந்தாக தமிழ் கையேடு. 184க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீரிண்டு அமையா யாக்கைக்கு எல்லாம் என புறநானூற்று பாடல் எழுதியவர் யாருன்னா குட புலவியனார். புறநானூற்று பாடல் குட புலவியனார். 185க்கு ஏ. மொழி ஞாயிறு என்று தேய பாவனர். அகரம் முதலின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனார். இளம்பகம் என்பது என்னன்னா ஒரு சீவக சேந்தில இடம்பெற்ற ஒரு உட்பிரிவு. எக்ஸாம்பிள் படலம் காதை இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் 6 காண்டம் தான் பெரிய பிரிவு, படலம் எல்லாம் உட்பிரிவு. அதே மாதிரி தான் இளம்பகம் உட்பிரிவு எதுனா சீவக சிந்தாமணியில் 13 இளம்பங்கள் கொண்டது. 13 இளம்பகம் தான் சீவக சிந்தாமணி திருத்தேக்கவர். ஆன்சர் 187க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ் செவ்வியல் இலக்கத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் தான் கா. ரத்தினம். கண்ணகிக்கு சிலை வடித்து செய்தி இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். அரசனின் நிழல் தரும் மலை என்று விவரிக்க சங்க நூல் புறநானூறு. 190க்கு புறநானூறு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை குறிக்க சொல் சிறை. தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறை. யாப்பு இலக்கணம் என்பதுனா கவிதை இயற்று முறை.
யாப்பிலக்கணம் கவிதை ஏற்ற முறை தான் யாப்பிலக்கணம். 193 ஓலோகா மா தேவிச்சுரம் கோயில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பெண் அதிகாரியின் பேர் தான் எருதர் குஞ்சிரமல்லி. எருதர குறிஞ்சிமல்லி குஞ்சிரமல்லி. ஓலாகமா தேவிச்சுரம் கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் அதிகாரியின் பெயர் எருதச் குஞ்சிரமல்லி. ஆன்சர் வந்து 193க்கு பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பாலிய பாடிய பெருங்கடுங்கோ பற்றி பின்வரும் கூட்டுல இவர் யாருன்னா பாலிய சேர மரபை சார்ந்த மன்னர். தப்பு, சேர மரபு கிடையாது. குறுந்தொகையில் பாலை திணியை பாடியதனால்தான் அவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 194க்கு 2 மட்டும் கரெக்ட்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 195வது பாருங்க, தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் சொல்லுது. முன்னீர் மகடவோடில், முன்னீர் பழக்கம் மகடவோடில், கடல் பயணத்தை முன்னீர் அழைக்குதாங்க தொல்காப்பியம். 195க்கு டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 196 வினையாளனையும் பெயர் பற்றி தவறான கூற்று. ஏன்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை ஏற்றும் ஏற்காமல வேறொரு பயனை கொண்டு முடியும். கரெக்டு. தொழிலில் செய்யும் கர்த்தாவை குறிக்கும். என்னன்னா காலம் காட்டாது என்பது தப்பு, தவறான கூற்று, மூவிடத்தையும் உரியது. அப்போ சீச கரெக்ட் ஆன்சர். குடும்பம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்படும் திருக்குறள். குடும்பம். 198 ஓவிய கூடம் சித்திர அம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓவிய கூடம் சித்திர அம்பலம் புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினும் தப்பு பலனே என கூறும் நூல் எது? புறநானூறு. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டைய தமிழர் என தமிழரின் சிறப்பை கூறும் நூல் தான் பெரும்பானாற்றுப்படை. விருந்தே புதுமை. அப்போ பண்டைய காலத்தில் விருந்தினரை வந்த விருந்தே புதுமை என்றால் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு விருந்து படைப்பது தான் விருதுன்னு அர்த்தம். தொல்காப்பியம் சொல்லுது விருந்தே புதுமை. அப்போ அந்த தமிழருடைய தொன்மையான ஒரு நல்ல ஒரு விஷயங்களில ஒரு பழக்க வழக்கங்களில இருக்கிறது தான் விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல்ல பொருநூறாற்றுப்படையில 10 பாட்டு நூல்களில் ஒன்றான பொருநூறாற்றுப்படையில விருந்தினர்கள் வந்தா வீட்டில் விருந்து படைத்து அவர்களை வழி அனுப்பும் போது 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவாங்க. அது பண்டைய தமிழருடைய அறம். அப்போ தமிழரின் சிறப்பை கூறும் நூல் பொருநூறாற்றுப்படை. இந்த 200 கேள்வியோட DRB 2025 நடைபெற்ற கேள்வி முடிஞ்சது. இதை தொடர்ந்து அப்படியே நம்ம SRB, தட் மீன்ஸ் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, இதே கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல நடந்தது 2025. அந்த கேள்வியை தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் கேள்வி, வாட் கைண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆர் கவர்ன்ட் அண்டர் த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 2002? அதாவது 2002 பன்மாநில கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் எத்தகைய கூட்டுறவுகள் இடம்பெறுகின்றன? ஆன்சர் வந்து சொசைட்டி ஆப்ரேட்டிங் இன் மோர் தென், அதாங்க பேரே மல்டி ஸ்டேட்னாவே. மல்டி ஸ்டேட் என்றாலே நம்மளுக்கு மோர் தென் இல்லையா, மோர் தென் ஒன் ஸ்டேட் இல்லையா, அப்போ மல்டி ஸ்டேட். அதுலேயே ஆன்சர் இருப்பார், சொசைட்டி ஆப்ரேட்டிங் மோர் தென் ஒன் ஸ்டேட். அதாவது 2002 பன்மாநில மல்டி கூட்டுறவு சங்கத்திட்டத்தில் எத்தகைய கூட்டுறவுகள் இடம்பெறுக்குன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இயங்கும் சங்கங்களுக்கு பேர் தான் பன்மாநில கூட்டுறவு சங்கம். ஆன்சர் 1க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார், வாட் இஸ் த ட்ரேட் மார்க் ஆஃப் goods produced by the dairy cooperative in Denmark? எக்ஸாம்பிள் நம்ம எலிமினேட் பண்ணுங்க. இந்த அமுல், அட்சன், ஆவின் மூணுமே நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கு. எக்ஸாம்பிள் அமுல்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஆனந்த் யூனியன் மில்க் லிமிடெட் தான் என்னது? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அமுல் குஜராத். அட்சன் நம்ம பார்க்குறோம் நம்ம இந்தியாவில். அதே மாதிரி ஆவின் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அப்போ நம்ம அமுலும் அட்சனும் ஆவினும் இந்தியானா எலிமினேஷன். என்னது? லூர் பிராண்ட் தான் டென்மார்க். லூர் பிராண்ட் என்பது டென்மார்க். அப்போ நம்ம படித்ததுலேருந்து தெரிஞ்சதுலேருந்து தெரியாத எலிமினேட் பண்ணி போகலாம். தேர்வுக்கு இது ஒரு முக்கியமான அணுகுமுறை. அப்போ ரெண்டாவது ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டென்மார்க்கின் பால் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் வர்த்தக முத்திரை என்னன்னா லூர் பிராண்ட். whereas Amul, Hudson, Avin, India. What is the role played by self-help group in the cooperative ecosystem? அதாவது கூட்டுறவு அமைப்பில் சுய உதவி குழுக்களின் பங்கு என்ன? அடித்தள அதிகாரம் அளித்தல். that means strengthening grassroots empowerment and livelihood. அடித்தள அதிகாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு தான் இந்த கூட்டுறவு அமைப்பில் சுய உதவி குழுக்களுடைய பங்கு.
ஸ்ட்ரென்தனிங் கிராஸ் ரூட் எம்பவர்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட். ஆன்சர் வாஸ் சி. மூணாவதுக்கு ஆன்சர் சி என்பது சரியான விட. நாலாவது கேள்வி, the number of policy formatted for principle of management designed by the Henry Fayol, 14th principle, father of modern management. Henry Fayol, அதான் division of labor, span of attention, authority, responsibility, இதெல்லாமே அவருடைய 14 பிரின்சிபல். ஹென்றி ஃபோயல், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த்துக்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரு ஜே ஹென்றி ஃபோயல் மேலாண்மைக்கு வகுத்த கொள்கையின் எண்ணிக்கை 14. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் கோஆபரேட்டிவ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபெர்டிலைசர் ப்ரொடியூசர் இன் இந்தியா? இந்தியன் ஃபெர்டிலைசர் ஃபார்மர் கோஆபரேட்டிவ்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1967 69 நினைக்கிறேன். 5க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஃப்கோ. இந்தியாவில் மிகப்பெரிய உர உற்பத்தியாளர் கூட்டுறவு எதுனா இஃப்கோ. அடுத்த பாரு 6வது கொஸ்டின், விச் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நோன் ஃபார் இட்ஸ் சக்சஸ் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்? கர்நாடகாவில் இருக்கிற ஓசனல்லி நீர் பயனர்கள் கூட்டுறவு சங்கம். இதே கொஸ்டின் தான் டிஆர்பிலும் கேட்டிருந்தா. அப்போ எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கறதுனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அதுதான் பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன். எப்படி உங்களுக்கு அடுத்த கேள்வி எப்படி வரப்போகுதுன்னே தெரியும், கைடன்ஸ் கொடுக்கும் உனக்கு. அதனால் கேள்வித்தாள்களை அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும், சிலபஸை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண அடுத்தது, அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு ஃபார்முலா SQ3R தான். SQ3R தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய கான்செப்ட் லேர்னிங்கில் படிக்கும்போது சர்வே பண்ணணும். சிலபஸை, கொஸ்டின் பேப்பரை, கொஸ்டினிங் வினா எழுப்பணும். 3Rல ரீடு ஆர் ரிசைட், அதுக்கப்புறம் ரிப்பீட், திரும்ப திரும்ப படிக்கணும், ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கேள்வி டிஆர்பியில் இடம் பெற்றுச்சு. அப்போ விச் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நோன் ஃபார் இஸ் சக்சஸ் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்? ஓசனல்லி நீர் பயண கூட்டுறவு சங்கம். தட் மீன் ஓசனல்லி வாட்டர் யூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கர்நாடகா. 6வதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீர் மேலாண்மையில் வெற்றிகரமானதாக அறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் எதுனா ஓசனல்லி நீர் பயனாளர்கள் கூட்டுறவு சங்கம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 7வது, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஃபார் agriculture and rural development in 1981? Answer was Krappik-Hart clue. Krappik-Hart committee 1981. Answer was 7th வந்து C is the correct answer. 1981 ஆண்டு வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான நிறுவன கடனை பரிந்துரைத்த குழு எதுனா Krappik-Hart குழு. 1981. C is the correct answer. C is the correct answer. 7வதுக்கு C என்பது சரியான விட. 8வது, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது என்றால் ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8வதுக்கு ஏ. 9வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த டைம் ஆஃப் இனிஷியேட்டிங் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 90 இஸ் கரெக்ட்? அதாவது சட்டப்பிரிவு 90 கீழ் வழக்கு தொடர்வதற்கான காலம் குறித்த கீழ்காண்ட கூற்றுகள் சரியானது எது என்றால் ஆன்சர் தகராறு நடந்த முடிந்த 6 ஆண்டு காலத்திற்குள். கரெக்ட். தேர்தல் வழக்கு எனில் 2 மாதத்துக்குள். கரெக்ட். தகராறு நடந்து முடிந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ள இல்லை, 6 ஆண்டு கால். அப்போ ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சி எலிமினேட் பண்ணிடுங்க. உரிய காரணங்கள் அடிப்படையில் பதிவாளர் திருப்தி அடைந்தால் காலவரை முடிந்த பின்பும். அப்போ ஏ கரெக்ட், பி கரெக்ட், டி கரெக்ட்னா ஆன்சர் வா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின். within 6 years of the end of the dispute, in the case of an election case within period of 2 months, within 3 years of the end of the dispute, தப்பு. Even after the expiry of the period in the register satisfied within the appropriate region. அப்போ A, B, D. Answer was C is the correct answer for 9th question. Time for initiating action under section 90. 10வது கேள்வி பாருங்க. Which cooperative principle focus on sustainable community development? அதான் கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி, அதாவது நிலையான சமூக மேம்பாட்டிற்கு கவனம் செலுத்தும் கூட்டுறவு கொள்கை எதென்றால் சமூகத்து மீதான அக்கறை கொண்டவை. 12வது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். செக்ஷன் 5 அதில் சப்கிளாஸ் 6 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் அபவுட் த பேங்க். செக்ஷன் 18 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா மினிமம் கேஷ் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன். நம்மலாம் ஒவ்வொரு பேங்க்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுற பேங்க்கில் வந்து மினிமம் கேஷை நம்ம பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற சொல்கிற செக்ஷனை தான் செக்ஷன் 18 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். 3வது செக்ஷன் 24 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எது சொல்லுதுன்னா a statutory liquidity cover fine should be maintained.
பேங்க், அதாவது லாஸ்ட் செக்ஷன் 35 என்ன சொல்லுதுன்னா பவர் இன்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஆன்சர் வாஸ் பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12க்கு பி என்பது சரியான விட. 12க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். குறிப்பா பாருங்க, வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு வங்கி பற்றி விளக்க விரிவு. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 18 குறைஞ்சபட்ச ரொக்க இருப்பு. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 24 சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 35 நகர கூட்டுறவு வங்கி. அப்போ ஆன்சர் வாஸ் ஆன்சர் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.